சம்பந்தர் யாத்திரை பண்ண வரும்போது தேரெழுந்தூர் இருக்கு தெரியுமா, குத்தாலம் பக்கத்துல இருக்கு. அந்த ஊருக்கு வரத்தே ஊருக்குள்ள வெளியிலேருந்து பாக்கறதே அதுல ரெண்டு சுவாமி இருக்கார். ஒரு பெருமாள், எந்த ஊர் போனாலும் ஒரு பெருமாள் கோவில் இருக்கும், ஒரு சிவன் கோவில் இருக்கும். அங்க உள்ள பெருமாளுக்கு ஆமருவியப்பன் அப்படின்னு பெயர், சிவனுக்கு வேதபுரீஸ்வரர்னு பெயர். இந்த ஊருக்குள்ள வரத்தேவே ரெண்டு கோபுரம் தெரிய சம்பந்தர் சிவபக்திய ஏகாந்தமா கொண்டவரா இருக்கிறதுனால எது சிவன் கோவிலோ அங்க போகணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நினைக்கிறார் அவர். பிள்ளையார் தான் வழிகாட்டினார், இதுதான் சிவன் கோவில் அப்படின்னு. அதனால என்ன விசேஷம்னா அவருக்கு ஞான சம்பந்த விநாயகர்னு பெயர், சம்பந்த விநாயகர்னு பேர் அந்த தேரெழுந்தூர்ல உள்ள பிள்ளையாருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த திருவாதிரை அன்னைக்கு களி பண்ற பத்தியெல்லாம் நடராஜாவை அங்க கொண்டு வச்சுதான் அபிஷேகமே. அந்த பிள்ளையாருக்கு உள்ள சுவாமிக்கு முன்னாடி வச்ச அபிஷேகம் கிடையாது, பிள்ளையாருக்கு முன்னாடி கொண்டு வச்சுதான் அபிஷேகம் அப்படிங்கிறது இன்னைக்கும் பழக்கத்துல. இவர் சொல்ற கதைக்கு முன்னாடி உள்ளது சம்பந்தர் கதை. அதுக்கு முன்னாடி எத்தனையோ சரித்திரங்கள் எடுத்து பார்த்தா பிள்ளையார் இங்க தொன்று தொட்டு இருந்திருக்காருங்கிறது தெரியாது. இவரை இப்படி வழிபடுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா ரெண்டு மூணு காரணங்கள். முதல் விஷயம், யோக சாஸ்திரத்துல 7 சக்கரங்கள் நம்ம உடம்புல சொல்லப்படுறது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆஜ்ஞ, சகசிராரம் அப்படின்னு 7 சக்கரம். இதுல கீழே இருக்கிறதுக்கு மூலாதாரம்னு பேரு, தொப்புளுக்கு கீழே இருக்கிறது. அதுல உள்ள அந்த சக்கரம் 4 இதழோட கூடின தாமரையா இருக்கு. அது பிருத்திவி தத்துவம், அது பூமியோட தத்துவம். பூமியோட பீஜம் என்னன்னா லம்ங்கிறது. லம் பிருத்திவியாத்மனே கந்தம் சமர்ப்பயாமி, ஹம் ஆகாஷாத்மனே புஷ்பாணி சமர்ப்பயாமின்னு அந்தந்த பூதங்களுக்குள்ள பீஜாட்சரங்கள் தனியா உண்டு. லம் அப்படிங்கிறது பூமியோட பீஜாட்சரமா இருக்கிறதுனால அந்த 4 இதழோட கூடின தாமரையில மூலாதாரத்துல இருக்கிற தெய்வமா இந்த பிள்ளையார் தான் இருக்கார். அதனாலதான் லம்போதரர்னு பேரு. லம்போதர கணபதினு சொல்ற முதல்ல லம் அப்படிங்கிறது பூமியோட அடையாளம். இந்த மூலாதார க்ஷேத்திரஸ்திதம் அப்படிங்கிறார். இந்த கணபதிய பூஜை பண்ணினாதான் குண்டலினி சக்தி கிளம்பும். இத முதல்ல தெரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயம். பிள்ளையாரோட இப்ப நான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு வரேன். முழுஷா பிள்ளையார பத்தி நான் கதை சொல்லணும்னா சப்தாக மாதிரி ஒரு வாரம் சொல்லணும். அவ்வளவு பெரிய தத்துவங்கள் வேத சாஸ்திரங்கள்ல அவ்வளவு தத்துவங்களா இதை எடுத்து பேசிட்டு போறது. அதனாலதான் பாபநாச சிவன் ஒரு கீர்த்தனையில அபூர்வமா சொல்றார். தத்துவமரிய தரமா மூலாதார கணபதே சுரபத்தே உனது தத்துவமரிய தரமா சத்வகுணமும் ஜீவதயையும் ஞானமும் சற்றுமில்லா கிராதன குணது தத்துவமரிய தரமா மதுர பரிபூர்ண மோதக கரணே மகாவீக்ன குடாரவதனே நிதி 9 அன்பர்கருள் பரனே நிகில சராச்சர பாச பீஜாங்குரனே மதிசேகரன் மகனே சுமுகனே மதவாரண முகனே ஸ்ருதி முடிவுணர்வரு சித்பரனே குஹசோதரனே ராமதாசனே குணது தத்துவமரிய தரமா மூலாதார். தமிழ் கீர்த்தனம் மணிப்பிரவாளமான
தமிழ் சமஸ்கிருதம் ரெண்டும் ஒண்ணுதான். புரியுற மாதிரி சொல்ற. அரசன்னு சொல்றேன், அரசன். அமைச்சர், அமைச்சர்னு சொல்றேன், அதோட ரூட் என்ன, அதோட வேறு சொல் என்ன அப்படின்னா அமாத்தியர்ங்கிறது தான். நம்ம மணிவாசக பெருமானை பத்தி சொல்லும் போது அமாத்தியர் குலம் அப்படின்னு வரும் திருவிளையாடல் புராணத்துல. அமாத்தியர் அப்படிங்கிறது மருவி அமைச்சர் அப்படின்னு ஆயிடுச்சு. இந்த தமிழ் வார்த்தைகள் எப்படி மாறி போறது அப்படிங்கிறத நிறைய சொல்ல முடியும். சம்ஸ்கிருதம் எப்படி பேச்சு வாக்குல தமிழா மாறினது அப்படின்னு இத ஆராய்ச்சியாளர்கள் ஒத்துக்கிறான். ஒண்ணும் தெரியாத முட்டாளுக்கு நம்ம விளக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது ரிசர்ச்னா ரிசர்ச்சா பேசணும். ஒரு சொல்லுன்னா அந்த சொல்லுக்கு வேறு சொல்லு எது, எதுல இருந்து இது வந்தது அப்படிங்கிறத பத்தி பேசும்போது நிறைய நிரூபிக்க முடியும். அதனால அந்த காலங்கள்ல பேசும்போதே சகஜமா இதுல கலந்து இருக்கும். இப்பயே புரியுற மாதிரி சொல்றேனே, இங்கிலீஷ்ல ஆகஸ்ட் அப்படின்னு ஒரு மாசம், செவத்துல பார்த்தேன்னா ஆகத்துன்னு போட்டிருப்பாங்க. தமிழ் அபிமானிகள் எப்படி எழுதுவார்கள் அதுன்னா ஆகஸ்ட் அப்படின்னு எழுத மாட்டான், ஆகத்துன்னு எழுதுவான். கத்தாவது கெத்தாவது நாளடைவுல ஆகத்துன்னு சொல்லிட்டு அப்புறம் ஆகஸ்ட்ன்னு ஒண்ணு மறைஞ்சு போயிடும். அது மாதிரி தமிழை போட்டு கொலை பண்ணிவிட்டானுவேன். ஒரிஜினல் தமிழே வேற. இந்த மணிப்பிரவாளத்துல சொல்றாரு, தத்துவம் அறிய தரமா, உன்னுடைய தத்துவத்தை சொல்ல ஒருத்தர் அறிஞ்சிட முடியுமா? மூலாதார மூலாதார கணபத்தே சுரபத்தே உனது, மூலாதாரத்துல உள்ள தெய்வமா இருக்கார் அப்படிங்கிறதுக்காக இவரை பூஜை பண்ணினா நமக்கு என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னா, விக்னங்கள் நிவர்த்தியாரது அப்படிங்கிறது விஷயம். அது மட்டும் இல்ல, சர்வஜன வசியம்ங்கிறது உண்டு. அந்த மந்திரத்துல மட்டும்தான் சர்வஜனமே வசமானய ஸ்வாஹா அப்படின்னு வரும். வேற எந்த தெய்வத்தோட மந்திரத்திலையும் சர்வஜனமே வசியம் பண்றதுன்னா, நீங்க நினைக்கிற வசியம் வேற, நாங்க சொல்ற வசியம் வேற. நீங்க நினைக்கிற வசியம் என்ன, ஒருத்தனை பைத்தியமா பண்றது. நாங்க சொல்றது அப்படி இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோத பாவம் இல்லாம இருக்கிறது. குடும்பத்திலேயே கணவனும் மனைவியும் கணவனுக்கு மணவன் மனைவி வசியமா இருக்காள், மனைவிக்கு கணவன் வசியமா இருக்கான்னா பிரியமா இருக்காள்னு அர்த்தம். மகாபாரதத்துல பஞ்சபாண்டவர்கள் காட்டுல வனவாசம் பண்ணினார்கள். இவர்களை பார்க்கறதுக்கு பகவான் வரான், கிருஷ்ண பரமாத்மா. சத்தியபாமையோட வந்தார். மார்க்கண்டேய மகரிஷி அங்க வந்திருந்தார். வாசல்ல இது மாதிரி கிராமத்து வாழ்க்கையே வேற. இப்ப நாம வாழறதெல்லாம் இப்ப பொய் வாழ்க்கை. நல்ல காத்து, நல்ல வெளிச்சம், சூரிய ஒளி, காற்று நம்ம மேல பட்டாதான் ஆரோக்கியமா இருக்க முடியும். எல்லாத்தையும் கதவை சாத்தின்னு நீங்க ஒரு வீட்டுக்குள்ள பிளாட் எல்லாம் மெட்ராஸ்ல எல்லாம் இருக்கு பாருங்க, எல்லா வியாதிக்குமே அதுதான் காரணம். சரியா? இப்ப கிராமத்துல இருக்கிறவனுக்கு வியாதி வரலையேன்னா, இந்த கிராமத்துல இருக்கிறவனுக்கு வியாதியே 2 நாள்தான். ஒண்ணு, இந்த ஜலத்துல பூச்சி மருந்து அடிக்கிறது, வயல்ல உரம் போடுறது, இதைத்தானே சுவாசிக்கிறோம் நம்ம. பூச்சி மருந்து அடிக்கிறதே மட்டும் இல்ல, அங்க அடிச்சது காத்துல கலந்து ஜனங்கள் வசிக்கிற இடத்துக்கெல்லாம் வரணும். இத பேன் பண்ணணும் கவர்மெண்ட். பூச்சி மருந்து அடிக்கிறத பேன். பூச்சி மருந்து அடிக்கலைன்னா பூச்சி வந்துருமேன்னா, நல்ல பதார்த்தமா இருந்து சக்கரை சத்து குறைச்சலா இருந்ததுன்னா பூச்சி வர்றது குறைச்சலா தான் இருக்கும். நீங்க யூரியா போடுறதுனால சக்கரை சத்து ஜாஸ்தியா போறது, அதனால பூச்சி தானாவே வருது. சக்கரை சத்து குறைச்சலா இருந்ததுன்னா பூச்சி வர்றதும் குறைச்சலா தான் இருக்கு. அது எதுக்கு என்ன பூச்சியோ அதோட நின்று போயிடும். இன்னும் சொல்ல போனா வெளிநாட்டுல எல்லாம் பூச்சி மருந்து அடிக்க மாட்டான், பூச்சி வந்ததை தான் அவன் சாப்பிடுவான். ஏன்னா பூச்சி தொடாத சாமானா அவன் எடுத்துக்க மாட்டான். பூச்சியே தொடரலைன்னா நாம எப்படா சாப்பிடுறதுமா ஆகும். பூச்சியே அதை தொடரலைன்னா நாம சாப்பிட்டா அதுக்கு நமக்கு கெடுதல் இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி அது.
ரெண்டாவது வெத்தலை பாக்கு புகையலை. வெத்தலை பாக்கோட இருந்தா நல்ல ஒசத்தி பழக்கம். இந்த புகையில நாசமா போறது பண்றதுக்குன்னு வந்தது கிராமத்துக்கு. அதனாலதான் வியாதிகள் ஜனங்களுக்கு. அதுக்கு முன்னாடிலாம் ஆரோக்கியம். நானே பார்த்திருக்கேன், எங்க காலத்துல வேலை செய்தவர்களுக்கெல்லாம் வயதே இருக்காது. நமக்கெல்லாம் ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சோடனே வந்துடுறது பத்தியில, அது மாதிரியே இருக்காது. ஒரு படி சாதம் சாப்பிட்டாலும் வயர் வழிச்சு விட்டா மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு உடம்போட உழைப்பு அது மாதிரி. அது மாதிரி ஒரு ஆரோக்கியமா இது மாதிரி உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை. பகவான் மரத்தடியில மார்க்கண்டேயர் உட்கார்ந்து இருக்கார், சுத்தி பஞ்சபாண்டவா மகரிஷிகள்லாம் உட்கார்ந்து இருக்காள். பகவான் கிருஷ்ண பரமாத்மா வந்த உடனே ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு அங்க உட்கார்ந்தா. ஒரு சின்ன குடிசை மாறி, அந்த குடிசைக்குள்ள திரௌபதி இருக்கா. சத்யபாமைய வான்னு சொன்னா, வந்தால் கையை பிடிச்சு உள்ள அழிச்சுன்னு போனா. வெளியில மார்க்கண்டேயர் நமஸ்காரம் பண்ணி பல கேள்விகளை அவர்கிட்ட, மகான்கள்ட்ட அவர்கிட்ட சாஸ்திர விஷயமான சந்தேகங்களை கேட்பா. அவர்கள் தான் அதுக்கு பதில் சொல்லுவான்னு பல உபாக்கியானங்கள் அவர் சொன்னார்னு மகாபாரதத்துல கதை. இந்த திரௌபதிக்கும் சத்யபாமைக்கும் ஒரு வாதம் நடக்கும் போது, பேச்சு நடக்கும் போது அவ சொன்னா, சத்யபாம எனக்கு ஒரு ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்னா, ஒரு கணவனே சொன்னதை கேட்க மாட்டேங்கிறான், நீ 5 பேரை கட்டுப்படுத்தி வச்சுட்டு இருக்க, எப்படின்னு கேட்டான். உனக்கு 5 கணவன்கிறது உலகத்துல பிரசித்தம். இது திரௌபதிக்கு உள்ளதான ஸ்பெஷல் விஷயம். இதையும் சில பேர் புரியாம பேசுவா. 5 பேரை கல்யாணம் பண்ணின்றது பஞ்சசக்திமயி தேவின்னு 5 புருஷர்களும் தேவர்கள். அதனால அவர்களுடைய தேவி ஒரு சக்தியா வந்ததுனாலதான் இந்த ஒரே பெண்ணுங்கிறது ஒரு பெண் இல்ல, 5 சக்தியோட ஒரு உருவம். அவள் சக்தியினுடைய வடிவமா இருந்ததுனாலதான் நம் முன்னோர்கள் கிராமத்துல திரௌபதிக்கு கோவில் கட்டி வழிபட்டார்கள். சீதைக்கு கோவில் கிடையாது, ருக்மணிக்கு கோவில் கிடையாது, ஏன் சாவித்திரிக்கு கோவில் கிடையாது, திரௌபதிக்கு கோவில் உண்டு. இப்ப நான் சொன்னவாள்லாம் பதிவிரதையில உயர்ந்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் கோவில் கிடையாது. திரௌபதிக்கு கோவில் உண்டு. திரௌபதி அம்மன், திரௌபதி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவள் சக்தியோடவள். தர்மருங்கிறவர் தர்மராஜன், யமதர்மராஜனோட வடிவம். பீமன் வாயு பகவானோட வடிவம். அர்ஜுனன் இந்திரனோட வடிவம். நகுலன் சகதேவன் அஸ்வினி தேவதைகள்னு 2 பேர், அவர்களுடைய வடிவம். இவர்களுடைய சக்தியானது ஒரு முகத்மா வந்தது. இது தத்துவம். கதைக்காக சொல்றேன். இப்ப நான், நீ எப்படி உன் கணவர்கள்லாம் சொன்னதை கேட்கிறா? ஏன் என் கணவர் என் சொன்னதை கேட்கலன்னு எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னா, இந்த வருத்தம் சத்யபாமைக்கு இருந்ததுங்கிறது துலாபார சரித்திரத்துல எல்லாம் பிரசித்தம். இப்ப என்ன பண்ணணுங்கிற இல்ல, கணவனை வசியமா வச்சுக்கிறதுக்கு ஏதாவது மருந்து இருந்தா கொடு. நான் அதான் காப்பி வீட்டில போட்டு கலந்து கொடுக்குறேன், அவரும் சொன்னதை கேட்பார் அப்படின்னா. அதுக்கு திரௌபதி சொன்னால் பைத்தியமேன்னா, இது யாரும் உனக்கு சொன்னா இது மாதிரி? ஏன் அப்படிலாம் ஒண்ணு கிடையவே கிடையாது. எவனா கொடுத்தான்னு வாங்கி கொடுத்தேன்னா பைத்தியம் முடிச்சு போடும். நன்னா இருக்கிற கணவனுக்கு பைத்தியம் முடிச்சு போடும். இதுல எல்லாம் ஏமாந்தே போக கூடாது. அப்ப கணவன் வசமா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒரு வழி இருக்கு. என்ன வழி? கணவனை வசமா வச்சுக்கணுங்கிற எண்ணத்தை விட்டாலே வசமா இருப்பான். அவனை அடக்கணும், அவனை கட்டுப்படுத்தணும், அவனை அதட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுடணும். விட்டாலே அவன் வசமா இருப்பான்னா, இதெல்லாம் முடிஞ்சு வெளியில கிளம்புற சமயத்துல பகவான் சத்யபாம தேர்ல ஏறினாள். அவ புடவையை பிடிச்சு இழுத்தான் பகவான். இப்ப என்னத்துக்கு இழுக்கிறேன் அப்படின்னு கேட்டா, பகவான் சொன்னார், அந்த திரௌபதி கிட்ட ஒரு மருந்து வாங்கினியா, அதை இப்ப கொடுக்குறியா இல்ல ஆத்துல போய் சாப்பிட்டுமான்னு கேட்டார். வசியம் அப்படிங்கிறது அன்பு. நான் சொன்ன விஷயம் அதுக்குதான். வசியம்ங்கிறது வசப்படுத்துறதுன்னா, இந்த கிராமத்துல எல்லாம் சில பேர் இப்ப இந்த டிவிவில எல்லாம் பில்லி சூனியம் வசியம்ங்கிற பத்தியெல்லாம் அந்த ஃப்ராட்ல எல்லாமே மாட்டிக்கவே கூடாது.
இதையா மருந்து இருந்து சாப்பிட்டா பைத்தியம் முடிச்சு போயிடும். வசியம்ங்கிறது அன்பு தான். அன்புக்கு தான் வசப்பட்டு இருக்கணும். ஜனங்கள் ஒத்தருக்கு ஒத்தர் கட்டுப்பட்டு இருப்பார்கள். மகா கணபதியை பூஜை பண்ணினாங்க. சர்வ விக்ன நிவாரணமா இருக்கு, சர்வ ஜனவசியமா இருக்கு. இது பிரசித்தியான ஒரு மந்திரம். இது கணபதியோட மந்திரத்துல இன்னொரு விசேஷம் என்னன்னா, பிரதானமான 2-3 பீஜாட்சரங்கள் சேர்ந்து வந்துடும். கம்ங்கிறது கணபதியோட பீஜாட்சரமா இருந்தாலும் பிரதானமான சில பீஜாட்சரங்கள் அதெல்லாம் மந்திரத்துல சேர்ந்து வரும். அசாதாரணம். கணபதியோட மந்திரம்ங்கிறது அசாதாரணம். அது பரம்பரையா வரும். எங்க குடும்பத்துல எல்லாம் அந்த உபாசனையே உண்டு. கணபதியோட உபாசனை உண்டு. இந்த ஆடி மாசங்கள்லாம் கணபதி ஹோமம், தை மாசம் கணபதி ஹோமம். இப்பதான் மாமா பாசத்தை நினைச்சுன்னா இதுல ₹1,00,000 செலவழிச்சு இந்த புஷ்ப அலங்காரம் நடக்கிறதுன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. எங்காத்துல எல்லாம் எப்படின்னா, ஒரு வெள்ளி புள்ளியார் சதுர்த்தி அன்னைக்கு என்ன பண்ணுவோம்னா, இந்த தேங்காய் இருக்கு பாருங்க, 1008 தேங்காய் வச்சுவோம். 1008 முழு தேங்காய், 1008 முழு வாழைப்பழம், 1008 கொழக்கட்டை, 1008 எள்ளுருண்டை, 1008 அப்பம், 1008 ஆகுதி அருகம்பில், நெல் பொரி, சக்கரை பொங்கல், இதெல்லாம் கரும்பு, என்ன கிடைக்கிறதோ. இதுல அஷ்டதிரவியம்ங்கிறது எல்லாம் 8 இல்ல, நிறைய உண்டு அதுல கணக்கு. இதுதான் அஷ்டதிரவியம்னு ஒருத்தர் சொல்ல முடியாது. அது மாதிரி இருக்காது. அப்படிங்கறது என்னென்ன கிடைக்கிறதோ, பிள்ளையாருக்கு என்னென்ன பிடிக்குமோ, கைத்தலை, நிறைகனி, அப்பம், பொறி, கப்பிய கரிமுகன், அடிப்பேணி அப்படிங்கிறார் திருப்புகழில சொல்லும் போது. சத்து மாவு இருக்கு பத்தியில, அது கரும்பு, தேனு, நெய், எள்ளு, தேங்காய், நெல் பொரி, அவல், இதெல்லாம் பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த ஒன்னொன்னும் பூஜையில ஒவ்வொரு விசேஷம். லாஜம் இருக்கே, பொறி இருக்கு பாருங்க, லாஜைர் ஜுஹோதி வாஞ்சித பலம் அவாப்னோதி அப்படின்னு இருக்கு. அருகம்பில் எடுத்து போட்டோம்னா தூர்வா பிரயச்சதி சஹா வைஷ்ணவனோ பவதி அப்படின்னு இருக்கு. அருகம்பில்லால ஹோமம் பண்ணினா குபேரனாவான். ஐஸ்வர்ய சம்பத்தி வேணும்னா அருகம்பில்லால. இந்த கல்யாணத்துக்கெல்லாம் எத்தனை ஃப்ராடு நடக்கிறது. பரிகாரம் பண்ணி வைக்கிறேன்னு ஒண்ணுமே பண்ண வேண்டாம். ஒரு 8 செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை ரெண்டும் சேர்ந்து அருகம்பில்லில் அழகா மாலை கட்டி, இந்த மாதிரி பிள்ளையார் இருக்காருன்னா அவர்கிட்ட மாலையை போட்டுட்டு போனாலே போடும். ஈஸியான பரிகாரம். மஞ்சளால அபிஷேகம் பண்றது, மஞ்சப்பொடிய மேல போடுறது, அருகம்பில்லு மாலை போடுறது, இது ரெண்டுமே போடும். பிள்ளையாருக்கு ரொம்ப சுலபமான பரிகாரம். ஏன்னா பிள்ளையாருடைய பூஜை எப்படி இருக்குன்னா, சாஸ்திரங்கள்ல எல்லாரும் பண்ணலாம்னு இருக்கு. இது நான் சொல்லல, இந்த சாஸ்திரத்துக்கெல்லாம் பிரமாணமா உள்ள வியாசாச்சாரியால் சொல்ற விஷயம். ஸ்மிருதமாத்ரோ கணேசானா பக்த சிந்தித பூரகா அப்படின்னு மகாபாரதத்தினுடைய ஆரம்பத்துல ஒரு விஷயம். இந்த கஜமுகாசுரனை கொல்லும் போது அவனை கொல்லுவதற்கு ஒரு ஆயுதம் வேணும். அந்த ஆயுதம் எது அப்படின்னு சொன்னா இந்த தந்தம் தான். இந்த தந்தத்தை அவர் எப்ப உடைச்சார், இவர் எப்ப உடைச்சார் இவர் அப்படின்னு சொன்னா மகாபாரதத்துக்காக உடைச்சார். யானைக்கு அழகே தந்தம் தான். யானை அழகா இருக்கிறதுக்கு காரணமே தந்தம் தான். தன் அழக சில பேர் மீசைய எடுக்கவே மாட்டா. சாகர புரிந்தும் பிறந்தத்துல இருந்தே மீசை வச்சு பழக்கி விட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த மீசையை எடுக்க மாட்டான். என்னமோ விஜய் கோடி கணக்கா சொத்து மாதிரி நினைச்சிருந்து ஒரு கால் ஒரு மீசை கீசை வளராம போயிட்டு வச்சுக்கோங்களேன், ஜனங்களுக்கு தெரியாம பென்சிலாலையாவது மீசையை கொண்டு வந்துருவான் போட்டோக்கு போஸ் கொடுக்கறதுக்கு. தன் அழகை இழக்கிறதுக்கு விரும்ப மாட்டா. யானைக்கு அழகே தந்தம் தான். அப்பேற்பட்ட பிள்ளையார் தன் தந்தத்தை இழக்கிறார் தர்மத்துக்காக.